வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன நன்மைகளை பெறுகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கால்சியம் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். உடலின் நரம்பு மண்டலம், திசுக்களினுடைய இணைப்பு, இதயம் மற்றும் செரிமான மண்டலம் இது எல்லாமே பார்த்தோம்னா முக்கியமாக உடல் உறுப்புகளோடு சேர்த்து அதனுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் கால்சியம் சத்து சார்ந்திருக்கு. இது எல்லாமே இது மட்டும் இல்லாமல் பற்கள் மற்றும் எலும்புகளினுடைய வலிமையை உறுதிப்படுத்துவதற்கும் கால்சியம் சத்து நமக்கு இன்றியமையாததாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரத்தம் முறைதல், தசை சுருக்கம், ஹார்மோன்களினுடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கிறதுக்கு, நரம்புகளினுடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கிறதுக்கெல்லாம் கால்சியம் மிகவும் முக்கியமானது. கால்சியத்தை நமது உடலால் உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. அதனால உடல்ல கால்சியம் சேவையை நம்ம உணவுகள், அப்புறம் நம்ம குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ், இது மாதிரியான நிறைய விஷயங்களை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். கால்சியத்தினுடைய அளவு நமக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு சேதம் நோய் நமக்கு ஏற்படும். எலும்பு பலவீனம் அடைதல் போன்ற எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அப்போ இது போன்ற குறைபாடுகளை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய பால் மற்றும் பால் பொருட்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாகவே பால் பொருட்களில் கால்சியம் அதிக அளவில் இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பால், தயிர், பாலாடை கட்டி போன்ற பாலிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய அனைத்து உணவுகள்லையுமே அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது. ஒரு கப் பாலில் சுமார் 300 mg கால்சியம் சத்து இருக்குது. அதே வேளையில் இந்த கால்சியம் சத்தை பெறுவதற்கு சிறந்த உணவுகள் அப்படின்னாலும் அதை பெரும்பாலும் எடை அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்றது நீங்கள் நினைவு வச்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கால்சியம் சத்து உங்களுக்கு வளமான அளவில் கிடைத்து அது எலும்புகளை பலப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் அது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை அதிகரிக்கக்கூடும். ஸோ அதையும் நினைவில் கொண்டு நீங்கள் அளவோட பால் மற்றும் பால் பொருட்களை சாப்பிடும்போது கால்சியம் சத்து உங்களுக்கு கிடைக்கப்பெற்று கால்சியம் சத்து இல்லாதால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ அது எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும். கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய மீன்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தோம்னா கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய மீன்களில் பார்த்தோம்னா நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அனைத்து வகையான மீன்கள்லையுமே கால்சியம் சத்து இருக்கு. அதோடு மீன்களில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. விட்டமின் டி சத்து எல்லாமே நமக்கு இருக்கு. ஸோ விட்டமின் டி சத்து நமக்கு எதுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா இந்த விட்டமின் டி சத்து நமக்கு கிடைக்கும் பொழுது இதுதான் கால்சியம் சத்து உறிஞ்சி நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்தும். இதனால எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது. எனவே கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய கூடவே ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் டி சத்து நிறைந்திருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சால்மன் மீன், மத்தி மீன், இந்த மாதிரி நிறைய மீன்களையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய கிரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை நிற காய்கறிகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பெரும்பாலும் பச்சை இலை காய்கறிகளில் அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் நிறைந்திருக்கு. அதே போல பச்சை இலை காய்கறிகளில் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்கு. ஃப்ரக்கோலி, கேழ்கீரை, டர்னிஸு, முட்டைக்கோசு, இது மாதிரி நிறைய காய்கறிகளில் கிரீன் வெஜிடபிள்ஸில் கால்சியம் இருந்திருக்கு. இதை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்வதன் மூலமாக தினசரி தேவைக்கான கால்சியம் சத்தை உங்களால் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சத்துக்களில், இந்த உணவுகளில் இருக்கக்கூடிய இந்த கால்சியம் சத்து தவிர சில முக்கியமான விட்டமின்ஸ்கள், மினரல்ஸ்கள், தாதுக்கள் எல்லாமே இருக்குது. ஒரு கப் ஃப்ரக்கோலி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 47 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்குது, விட்டமின் கே இருக்குது மற்றும் ஃபோலேட் இருக்குது. இது எல்லாமே உங்களுடைய உடலை பலப்படுத்தும். குறிப்பாக கால்சியம் சத்து கிடைக்கும் போது நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய வெள்ளை பீன்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பீன்ஸ் வகைகளில் கருப்பு, வெள்ளை, சிவப்பு, பச்சை மற்றும் மஞ்சள் அப்படின்னு பல நிறங்கள்ல இருக்கு. வெள்ளை பீன்ஸ்ல கால்சியம் மற்றும் இரும்பு சத்து போன்றவையெல்லாம் நிரம்பி இருக்கு. ஒரு கப் வெள்ளை பீன்ஸ்ல 132 mg கால்சியம் இருக்கு. இதை தினசரி உணவு மற்றும் சாலட்டுகளை நம்ம சேர்த்துக்கொள்வதன் மூலமாக தினசரி தேவைக்கான கால்சியம் சத்து நம்மளால பெற முடியும். ஸோ அதனால அந்த கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய வெள்ளை பீன்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஓட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். பலரும் ஓட்ஸை காலை உணவாக எடுத்துக்கொள்வாங்க. காலை வேளைகளில் நம்ம ஓட்ஸை எடுத்துக்கொள்வதன் மூலமாக ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் சத்தை நம்மளால் பெற முடியும். காலை உணவாக மட்டுமில்லாமல் பல வழிகளையும் ஓட்ஸ் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு கப் ஓட்ஸ் மில்ல 100 150 mg கால்சியத்தை நம்மளால் அது நமக்கு கொடுக்க முடியும். இதனுடைய அதிகபட்ச நன்மைகளை பெறுவதற்கு சர்க்கரை சேர்க்காம ஓட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓட்ஸ் நமக்கு கால்சியம் சத்து கொடுக்கும். கால்சியம் சத்து இருக்கக்கூடிய ஆரஞ்சு ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பதன் மூலமாக நம்மளுடைய நாளை தொடங்குவது நமக்கு நல்லது. ஆரஞ்சு பழத்தில் கால்சியம் மற்றும் விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ எல்லாம் அதிக அளவில் இருக்கிறதால
ஆரஞ்சு ஜூஸ் கிடைக்கும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனும் அதிகரிக்கப்படும். கால்சியம் சத்தெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கிறதுல பற்கள் எலும்புகள்லாம் நமக்கு வந்து வலிமையாக ஆரம்பிக்கும். கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய எள் நம்ம உணவுகளை வந்து சேர்த்துக்கலாம். எள்ளில் கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. அதாவது பார்த்தோம் அப்படின்னா 100 கிராம் எள் விதைகளில் 9705 mg கால்சியம் சத்து இருக்குது. நீங்கள் எள் நிறைந்திருக்கக்கூடிய ரொட்டி, பர்கர், சாண்ட்விச் போன்றவற்றை சாப்பிடுவதன் மூலமாக கால்சியம் சத்தை பெற முடியும். அதே போல் சமையல்லையும் நீங்கள் வந்து எள்ளிலிருந்து பெறப்படக்கூடிய நல்லெண்ணெயை சேர்க்கிறதுக்கு முயற்சிக்கலாம். இதன் மூலமாக கால்சியம் சத்து உங்களுக்கு வளமான அளவில் கிடைக்கும். கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய சோயா பால் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக கால்சியம் சத்து உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறும். பற்கள் எலும்புகள்லாம் பலமாக இருக்கும். பால் மற்றும் பால் பொருட்கள் சார்ந்த உணவுப் பொருட்களினுடைய சுவை பிடிக்காதவங்க, அதெல்லாம் அலர்ஜின்னு சொல்றவங்க சோயா பால் உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். பசும்பாலில் கிடைக்கக்கூடிய கால்சியத்தை விட சோயா பாலில் கால்சியமும் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சத்தும் அதிகமாக இருக்கிறதால இது கால்சியம் சத்து உங்களுக்கு அதிகரிக்கும். எலும்புகளையும் பற்களையும் பலப்படுத்தும். கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய இறுதியாக மூலிகைகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். உலர்ந்த மூலிகைகளான துளசி, ரோஸ்மெரி, ஆர்கனோ மற்றும் புதினா போன்றவை உணவுக்கு வந்து கூடுதல் சுவை கொடுக்கக்கூடியது. உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து கொடுக்கக்கூடியது. இப்போ ஒரு கரண்டி உலர்ந்த தைமில் வந்து பார்த்தோம்னா 51.03 mg, ரோஸ்மெரி வந்து 42.24 mg, துளசி வந்து 47.04 mg கால்சியம் இருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மூலிகைகள்லாம் நமக்கு வந்து கால்சியம் சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். எலும்புகள் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். அதே போல் பற்கள் சார்ந்த பிரச்சனையும் நமக்கு எதுவுமே இருக்காது. இப்போ ஈறுகளில் வந்து ரத்தம் கசிவது, ஈறுகளில் வீக்கம் ஏற்படுவது, இதன் மூலமாக பற்கள் வந்து ஆடுவது, பற்கள் ஸ்ட்ராங் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் கியூர் ஆகிடும். குறிப்பாக பற்களில் கிருமிகள் எதுவும் வந்து பார்த்தோம்னா இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மனிதர்களினுடைய எலும்பு ஆரோக்கியத்திற்கு மிக அவசியமான ஒன்று கால்சியம் சத்து. ஸோ அப்போ இந்த கால்சியத்தை தினசரி நம்மளுடைய உணவுகள் இருந்து மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும். உடலால் கால்சியம் சத்தை உற்பத்தி செய்ய முடியாது. உடல் ஆரோக்கியத்திற்கும் எலும்புகளினுடைய வலிமைக்கும் மிகவும் முக்கியமானது. பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்றதால நம்ம உடல்ல வந்து அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு கனிமம் அப்படின்றதும் வந்து பார்த்தோம்னா கால்சியம் தான். ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருவரினுடைய உடல் எடையில கிட்டத்தட்ட 2% கால்சியம் சத்து தான் இருக்கு. அப்படிப்பட்ட கால்சியத்தை உணவின் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்வதற்கு இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ், உலர் பழங்கள் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பாதாம், உலர்ந்த அத்தி பழங்கள்லாம் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்கு. ஒரு நாளைக்கு சுமார் 5 உலர் அத்தி பழங்களை நம்ம சாப்பிடும்போது அது மாதிரி சாப்பிட்றது நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா இதன் மூலமாக நம்மளுடைய உடலுக்கு சுமார் 135 mg கால்சியம் அளவு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதனால கால்சியம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா கால்சியம் இல்லாததால் நமக்கு பலவிதமான எலும்பு சார்ந்த குறைபாடுகள் வந்து ஏற்படலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி போன்ற பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படலாம். ஸோ இதனால எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் பற்களும் வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் எலும்புகளும் வந்து பலம் பெறுவதற்கு கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதனால பால் மற்றும் பால் பொருட்கள், மீன், எள், அதுக்கப்புறம் வந்து பச்சை இலை காய்கறிகள் இதெல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளலாம். இதனால் கால்சியம் சத்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலினுடைய நரம்பு மண்டலம், திசுக்களினுடைய இணைப்பு, இதயம் மற்றும் செரிமான அமைப்பு போன்ற அனைத்து முக்கிய உடல் உறுப்புகளுக்கும் அதனுடைய செயல்பாடுகளுக்கும் கால்சியம் சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எலும்புகளினுடைய பற்களினுடைய வலிமைக்கும் தசை சுருங்காமல் இருக்கிறதுக்கும் நிறைய நன்மைகளை கால்சியம் சத்து கொடுக்கும். எனவே கால்சியம் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்க. இதன் மூலமாக நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களை.